பார்த்த உடனே கண்கலங்க வச்ச வீடியோ தான் இந்த வீடியோ. இன்னைக்கு உலகம் முழுக்க பேசுபொருளாக இருக்கிறது, நிறைய பேரோட கவனத்தை ஈர்த்து இருக்கிறது இந்த ஒரு குரங்கு குட்டி தான். அதாவது இந்த குரங்கு குட்டியோட பேரு பஞ்ச். இந்த பாவப்பட்ட குரங்கு குட்டி பாத்தீங்கன்னா பிறந்த உடனே தன் தாயால கைவிடப்பட்ட குரங்கு. ஜப்பான்ல உள்ள இச்சிகாவா அப்படின்ற ஒரு ஜூல பிறந்த இந்த குரங்கு, அந்த ஜூல அதோட இனத்தை சேர்ந்த குரங்குகள் இருக்கிற அந்த ஒரு இடத்துல தனக்குன்னு ஒரு சொந்தம் கிடைச்சிராதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டே இருக்கு. அதுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு ஒரு கட்டத்துல அதுக்கே தெரிய வந்துருது, இந்த இடத்துல நம்மளுக்குன்னு ஒரு சொந்தம் கிடையாது, இந்த ஒரு பொம்மையும் இந்த ஒரு மனுஷனையும் தவிர இந்த இடத்துல நம்மளுக்குன்னு ஒரு சொந்தம் கிடையாது அப்படின்றது அதுக்கே தெரிஞ்சு. இவர் யாருன்னா அந்த இச்சிகாவா ஜூ இருக்குல்ல, அந்த மிருக காட்சி சாலை, அதோட பராமரிப்பாளர். அந்த குரங்கு குட்டிக்கு உனக்கு சொந்தமே இங்க கிடையாது, இந்த பொம்மையை வச்சாது சர்வே ஆயிக்கும்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை அதுக்கு கொடுத்த மனுஷன். இப்பெல்லாம் அங்க இருக்க குரங்குகளுக்கு உணவளிக்கிறதுக்காண்டி அந்த பராமரிப்பாளர் வராரோ அவர் அப்படியே தொத்திக்கிறது அந்த குரங்கு. அந்த பராமரிப்பாளரையே அதோட தாயா நினைச்சு அது வந்து ஏறி ஏறி அவர் மேல உட்காந்துக்கு. இப்படி ஒரு தாய் பாசம், ஏதாவது ஒரு பாசம் கிடைச்சிராதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த அந்த பஞ்ச் அப்படின்ற ஒரு குட்டி குரங்குக்கு இந்த நாட்களா எந்த ஒரு சொந்தமும் கிடைக்கல. அந்த பராமரிப்பாளர் வந்து பாத்தீங்கன்னா அந்த உணவளிக்கிற நேரம் தான் வருவாப்ல, மத்த நேரம்லாம் தனியா தான் இருக்கணும். அந்த நேரத்துல கையில வச்சிருக்க அந்த குரங்கு பொம்மைக்கு உயிர் இல்லைன்றது அதுக்கே தெரியும். இருந்தாலும் பாசத்துக்கு ஏங்குற அந்த குரங்கு குட்டி அந்த உயிர் இல்லாத பொம்மையவே உயிருள்ள தன்னோட பாச தோழனா நினைச்சுக்கிட்டு அதோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே அது போற இடமெல்லாம் கூட்டிட்டு போகுது. அந்த பொம்மை மேலேயே அந்த குரங்கு குட்டி படுத்து தூங்குது. அதை பார்க்கும்போது அந்த இச்சிகாவா ஜூல உள்ள பராமரிப்பாளர்களுக்கே பாத்தீங்கன்னா கண் கலங்கி இருக்கு நிறைய தடவை அப்படின்னு அவங்களே வந்து சொல்லி இருந்திருக்காங்க. இது மாதிரி நடக்கிறதெல்லாம் இயல்புதான். ஆனா பஞ்சுக்கு நடந்தது ரொம்பவே கொடூரம். ஏன்னா பிறந்த உடனே தாயால வேற கைவிடப்பட்டிருக்கு. அதை விட பாசத்துக்காக மட்டுமே ஏங்குற அந்த குட்டி குரங்கு மத்த குரங்குகளால விரட்டி அடிக்கவும் பட்டிருக்கு. தன்னோட சொந்த இனத்துக்குள்ளே ஒரு அகதி மாதிரி வாழ்ந்துகிட்டு அப்படின்னு அவங்களே ரொம்ப வருத்தம் அளிக்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்திருக்காங்க. இதை பார்த்து சோசியல் மீடியா பூரா கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்க இந்த சமயத்துல ஒரு குட் நியூஸும் வந்திருக்கு. அந்த பஞ்ச்ன்ற குட்டி குரங்க அரவணைக்கிறதுக்கு ஒரு தாய் மாதிரி ஒரு கரங்கள் அங்க கிடைச்சு பஞ்ச் அக்செப்டட் அப்படின்ற வார்த்தை பாத்தீங்கன்னா ஜப்பான்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அவரோட பஞ்ச் எவ்வளவு இந்தியாக்குள்ள ஃபேமஸோ அதே மாதிரி நம்ம அந்த குரங்கு குட்டி பஞ்ச் இந்த உலக லெவல் ஃபேமஸ் ஆயிருக்கான். இந்த ஒரு செய்தியை ஒரு வீடியோவா பார்த்தப்ப எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. உங்களுக்கு எப்படி அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.